சார் நீ ஜெயிக்கலைன்னா என்ன செய்வீங்க? அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்போ நான் ஜெயிச்சா முதலமைச்சரானா நான் உங்களை வந்து பார்ப்பேன், ஒருவேளை ஜெயிக்கலை முதலமைச்சர் ஆகலை நான் மறுபடியும் நடிக்க போயிடுவேன். அதுதான் அதோட அர்த்தம். எல்லா கட்சியோ, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அதை வந்து ஊதாசீனப்படுத்தி அதை தீண்டத்தகாத மாதிரி நீங்கள் பேசுறது என்னமோ நீங்கள் ரொம்ப உயர்வான ஒரு மாதிரி பேசுறது விஜய் எவ்வளோ பெரிய தவறு. அவங்கள எப்படி நீங்கள் தீண்டத்தகாதவங்க மாதிரி நினச்சிட்டு அவங்கள கேவலமாக பேசுறது என்ன? அது கட்சிக்கு அழகா? சரி, இப்போ அந்த மாதிரி அந்த கட்சி ஒரு வேளை உங்ககிட்ட வந்திருந்தாங்கன்னா, நீங்கள் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்கள, ஆட்சியில் பங்கு 2 வருஷமாக நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்கள, இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த விரக்தியில் பேசுறீங்களா? இவருடைய கரூர் கூட்டத்திலேயே 41 பேர் பாதுகாப்பு. இதில் என்னைய குற்றவாளியாக மாற்றிட்டீங்க சார். நீங்கள் குற்றவாளியாக மாற்றுறது இல்லைன்றல. அப்போ என்ன சொல்கிறாரு? அவங்க இறந்ததில் எனக்கு சம்மந்தமே, எனக்கு பொறுப்பே கிடையாது. திமுக தான் சொல்கிறேன் சார். என்னைய மக்களை போய் மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு சார். அவர் விட மாட்டேன்றாங்க. அனுமதி கொடுத்த இடத்துல தானே சொல்கிறாரு. இவர் எந்த இடத்துல சொன்னார்? இப்போ அனுமதி ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து, ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து, ஒரு கூட்டத்துக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க. ஹீரோ பிளாக் லைட் எடுத்து போட்டு சொல்கிறாரு, அதை ப்ரொடியூசரை போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதுதானே நேரு சொல்கிறாரு. எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் போலீஸில் புகார் சொல்லியிருக்கீங்க, அவங்க தானே விசாரிக்கணும். நான் எப்படிங்க கேட்க முடியும்னா, நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. மக்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கி என்ன தீர்வு கண்டுபிடிக்கல. நீங்கள் தூய்மை பணியாளர் விஷயத்தில் போய் போராடுங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் மொத்த தூய்மை பணியாளர்களையும் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவேன். கொடுங்க. திரைப்பட கவர்ச்சியை வச்சுட்டு நம்ம அரசியலில் ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்குறோம். அது வராத போது என்ன செய்வீங்க? 2015-16 வருமான வரித்துறைக்கு நீங்கள் கொடுத்த கணக்கு என்ன? வெறும் வரியை மட்டும் காட்டாதீங்க. உங்கள் வருமானம் இவ்வளவு, நான் கட்டிய வரி இல்லை. ஒவ்வொரு மேடையிலையும் இந்த மாதிரி பஞ்சு டைலாக்டை மட்டும் பேசிட்டு அதோடு போயிடுறாரு. அதற்கு பிறகு அதோட விளைவுகள் என்ன? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வேலூரில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நிர்வாகிகள் முன்னாடி ஒரு கூட்டம். ரொம்ப எமோஷனல் வேற ஆகிட்டார் நடுவில். அவருடைய ஒட்டுமொத்த கோர் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. இன்னொரு வார்த்தையை வேறு பயன்படுத்திட்டாரு. நடுவில் இந்த சில பேர் பேசுகிறா காமெடிங்க, காமெடி ஷோலாம் கண்டுக்காமல் கடந்து போகலாம், சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல என்ன ஆகிட்டாருன்னா, என்ன திட்டினா அது மக்களை திட்டுற மாதிரி, என்ன அசிங்கமாக பேசுனா அந்த மக்களை அசிங்கமாக பேசுகிற மாதிரி, என்ன விமர்சனம் பண்ணால் மக்களை விமர்சனம் பண்ண மாதிரி, மக்களோட ரத்தமும் சதயமாக இருக்கும், எனக்கும் மக்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு சென்டிமெண்டல், சீரியஸ் சென்டிமெண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கத்தி ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் சொன்னார், நான் ஜெயிச்ச பிறகு உங்களை வந்து பார்க்க வரேன், என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நான் ஜெயிச்சேன்னா உங்களை வீடோட அதை பார்க்குறேன்னு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அவங்க வந்து பார்க்குறது. சப்போஸ் ஜெயிக்கலைன்னா எதிர்கட்சிகளை வெளியே வரவிட மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், இப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஜெயிச்சா உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன்னு சொன்னார்ல. முதலமைச்சர் ஆனால் ஜெயிச்சா வந்து உங்களை பார்ப்பாரு. சந்தோஷம். சப்போஸ் முதலமைச்சர் ஆகலை, ஜெயிக்கலை, என்ன செய்வார்? பார்க்க விட மாட்டேங்கிறீங்க சார். நீ ஜெயிக்கலைன்னா என்ன செய்வீங்க? அதுதான் கேள்வி. இப்போது நீங்கள் சொன்னீங்க, அப்போ நான் ஜெயிச்சா முதலமைச்சரானா நான் உங்களை வந்து பார்ப்பேன், ஒருவேளை ஜெயிக்கலை முதலமைச்சர் ஆகலை நான் மறுபடியும் நடிக்க போயிடுவேன். அதுதானே அதோட அர்த்தம். என்ன சார் இப்படி என்ன பேச்சு சார்? சார், தேர்தல்ன்றது வாக்கு அரசியல்ன்றது அது தனி. நீங்கள் இன்னொன்று, எல்லா கட்சியோ, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அதை வந்து ஊதாசீனப்படுத்தி அதை தீண்டத்தகாத மாதிரி நீங்கள் பேசுறது என்னமோ நீங்கள் ரொம்ப உயர்வான ஒரு மாதிரி பேசுறது விஜய் எவ்வளோ பெரிய தவறு அது. சொல்லுங்கள், நீங்களே யோசிங்க. அதான் ஒரு கட்சியை சின்ன கட்சின்னு சொல்லலாம், தவறு கிடையாது. நீங்கள் சின்ன கட்சி, வளரும் கட்சி, ஆமாம் வளரும் கட்சின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வந்து விளையாடாதீங்க, காமெடி பண்ணாதீங்க, காமெடி பண்ணாதீங்க. இது என்ன அர்த்தம்? இது எல்லா கட்சியும், நல்ல கட்சியோ பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ, ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க வளருதும் வளராததும் மக்கள் கையில் இருக்குது, அவ்வளோதான்.
அவங்கள எப்படி நீங்கள் தீண்டத்தகாதவங்க மாதிரி நினச்சிட்டு அவங்கள கேவலமாக பேசுறது என்ன அர்த்தம்? அது கட்சிக்கு அழகாது. சரி, இப்போ அந்த மாதிரி அந்த கட்சி ஒரு வேளை உங்ககிட்ட வந்திருந்தாங்கன்னா, நீங்கள் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆட்சியில் பங்கு 2 வருஷமாக நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு வரைக்கும் வரலல்ல, அந்த விரக்தியில் பேசுகிறீங்களா? வருமா இல்லையா இந்த கேள்வி? பின்ன அப்போ என்னன்னா, அவர் இன்னும் வந்து அந்த பக்குவப்பட்ட பேச்சாக இருக்க மாட்டேங்குது. வெறும் மக்கள் மத்தியில் வந்து அந்த கதாநாயகன் எப்படி சினிமாவில் பேசுவார் டைலாக்கு, அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓரியன்டாக எதுவுமே இல்லையே. அது ரொம்ப முக்கியமானது இல்லை. திருப்பி சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பு நான் வந்தால் சூப்பராக இருக்கும், சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக நான் வந்தால் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டே இருக்காரு டெய்லி. அது எல்லாரும் வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். எந்த விதத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார், அதை சொல்லுங்கள். எந்த விதத்தில்? இல்லை புதுசாக ஒரு காவல் அமைப்பு வைப்பாரா? இல்லை காவல்துறையில் இருக்கிற இன்றைக்கு 1.25 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதை வந்து 4 லட்சமாக மாற்றுவாரா? இல்லை பட்ஜெட்டில் அதுக்குரிய பற்றாக்குறை எப்படி தீர்ப்பார்? என்ன விஷயம்? அதுதானே அது முக்கியம் வரணும்ல. இவருடைய கரூர் கூட்டத்திலேயே 41 பேர் பாதுகாப்பு இல்லையே சார். எதில் என்னைய குற்றவாளியாக மாற்றிட்டீங்க சார். நீங்கள் நான் என்னைய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. அதாவது முதல்வர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொன்னார்னா, ஆமாம் நண்பர்களாக எல்லா நண்பர்கள் தான் சொன்னார். அவன் நண்பர்கள் தானே, அப்போ குற்றவாளியாக மாற்றுறீங்க, ஏன் சார் அப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. குற்றவாளியாக மாற்றினது இல்லைன்றார்ல, அப்போ என்ன சொல்கிறார் அவர்? அவங்க இறந்ததில் எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு பொறுப்பே கிடையாதுன்றாரா? என் பக்கத்துலேருந்து எந்த குற்றமும் கிடையாதுன்றாரா? அப்படி தான் பொருள். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? நான் குற்றவாளி இல்லைங்கிறாரு. எதுலேயுமே வந்து தன்னுடைய சொந்தங்கள் இறந்துருக்குறாங்கன்னா, தன்னுடைய உறவுகள் இறந்துருக்காங்க, தன்னுடைய ரசிகர்கள் மட்டத்தில் இறந்துருக்காங்கன்னா அதில் தானும் ஏற்றுக்கணும். புரியுதா? தன் பக்கம் இருக்கிற சில தவறுகள் என்ன இவர் விரும்பி செய்திருக்க மாட்டார். நம்ம விரும்பி யாருமே அந்த யாரும் செய்திருக்க மாட்டாங்க. எதிர்பக்கம் சதிகள் இருக்கலாம், எதிர்பக்கம் வந்து இந்த அளவுக்கு இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கூட்டம் பெருசாக காட்டக்கூடாதுன்ற சதிகள் எதிர்பக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொல்ல. ஆனால் தாம் பக்கம் இருக்கிற கவனக்குறைவுகள் அதை சரி பண்ணணும்ல. அது இந்த மாதிரி விஷயத்தால் வந்து நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லணும். அதான் இன்னைக்கு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரையெல்லாம் போட்டிருக்காரு வேலூர் கூட்டத்தில். சரி, போன கூட்டத்தில் சேலம் கூட்டத்தில் அதில் ஒருத்தர் இறந்தார்ல, அது யார்? அப்போது அதில் யார் குற்றவாளி? ஒருத்தர் இறந்தார்ல, அவர் உடம்பு சரியில்லைன்ட்டாங்க. அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவரோட நண்பர்கள் அவருடைய அண்ணனே சொல்றாரு அவர் எந்த வியாதியும் இருந்ததே கிடையாதுன்னு. அவங்க வாக்குமூலத்தை நம்புவீங்களா? எதை நம்புவீங்க? அவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க நண்பர்கள், இதுக்கு முன்னாடி எந்த வியாதியும் அவருக்கு இருந்ததே கிடையாது, நல்லா இருந்தார் சொன்னாங்களா இல்லையா? சரி, அவர் எப்படி இறந்தார் அதெல்லாம். அந்த 41 பேர் மரணத்திற்கு எவ்வளோ கொடுத்தீங்க நிவாரணம்? 20 லட்சம். இதுக்கு 10 லட்சம். இதுக்கு கொடுக்கவே இல்லை. இதுக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? ஓகே, அவங்க சடலத்தை வாங்க மாட்டேன்னு அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் யாரை குற்றம் சொன்னீங்க, அந்த காவல்துறை உங்கள் நிர்வாகிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாவைக்க நிர்வாகிகிட்ட அப்புறம் 5 லட்சம் ரூபாய். அப்போது இது என்ன? அது நீங்கள் கூடுற கூட்டத்துக்கு, அதாவது வந்து பொதுவாக காமனாக வந்த மக்கள், பொதுமக்கள், இது நீங்கள் கூட்டணும் வந்த இதில் நீங்கள் ஐடி கார்டு பாஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி என்ன சொல்றாருன்னா 4998 இந்த நிலைமைக்கு காரணமே திமுக தான் சொல்றாரு சார். என்னைய மக்களை போய் மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு சார். அவரு விட மாட்டேன்றாங்க, அனுமதி கொடுத்த இடத்துல தானே சொல்றாரு. இவர் எந்த இடத்துல சொன்னார்? இப்போ அனுமதி ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து, ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து, ஒரு கூட்டத்துக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் சொல்றாரு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு. அப்போ இது முரண்பாடா இல்லையா? வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போட்டார்னா ரைட்டு, இல்லை அட்லீஸ்ட் அந்த NDTVக்காக இந்த பேட்டியை கொடுத்துருக்கலாம் ஆன் கேமராலேயே. அதுக்கும் ஆஃப் கேமராவில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்படி சொன்னார்னா என்ன அர்த்தம்? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அவர்கிட்ட அந்த ஒரு தகுதியை வந்து தன்னை வளர்த்துக்கணும், அது முக்கியம். நீங்கள் அரசியலில் உங்கள் ரசிகர்களையும் அரசியல் வயப்படுத்தணும், நீங்களும் அந்த அரசியல் வயம் ஆகணும். அப்போ தான் மக்களுடைய சேவைன்றது என்னன்றது நீங்கள் கீழ்மட்டம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அதை விட்டுட்டு இப்போ கூட ஒரு சொன்னார் ஒரு விஷயம். இந்த இப்போ நம்ம கூட்டத்தில், வேலூர் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சொத்து என்ன, அரசியலுக்கு வந்த பிறகு உங்கள் சொத்து என்ன, அப்புறம் நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இந்த சொத்தை எப்படி சம்பாதிச்சிங்க, இதை எல்லாரும் வெளிப்படுத்தணும்னாரு. ஆரோக்கியமாக சம்பாதிச்சிக்கலாம் இல்லை ஆட்டையை போட்டு சம்பாதிச்சிக்கலான்னு கேட்குறாரு.
மேடையில் உட்காந்துக்கிறவங்களுக்கே புளியை கரைக்குது. மேலேயே புளிய கரைக்கணும். செங்கோட்டையன் கணக்கு கொடுக்கணும்ல. 77க்கு முன்னாடி அவருக்கு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு. சார் சரி, இப்போ கண்டினியூஸ் எம்எல்ஏ சார், அவரு முன்னாள் அமைச்சர் வேற சார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளோ இருக்குது, இது யாராக இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும்ல. செங்கோட்டையை முதல் கணக்கு கொடுக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன் முதல் கணக்கை கொடுக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் எந்த வழியில் சம்பாதிச்சிங்க, கரெக்டா? கரெக்டு. ஆதவர்ஜன் கொடுக்கட்டும், எந்த வழியில் சம்பாதிச்சாருன்னு. ஏன் சார் அவர் என்ன சார் பண்ணாரு? சார் கொடுக்கட்டும், முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து சார் ஆரம்பிக்கணும், அவங்களும் தொடங்கணும். ஆமாம், இப்போ எம்ஜிஆர் வந்து 72 கணக்கு கேட்டார்னா முதல் கணக்கு அவர் நான் கொடுக்குறேன்னாரு. நாங்கள் கொடுக்குறோம், என் கூட இருக்கிறவங்க கொடுக்குறேன், நாங்கள் எல்லாரும் கொடுக்கணும் கணக்குன்னு சொன்னார். அப்போ தான் கூட இருக்கிறவங்கள முதல் கணக்கு கொடுக்க வச்சிடணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட என்ன இருந்துச்சு, அரசியலுக்கு வந்த பிறகு என்ன இருக்குது. ஆட்சியில் இருந்தால் தான் நீங்கள் ஊழல் பண்ண கிடையாது, அரசியல்வாதி ஆனாலே பண்ண முடியும், ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. கரெக்டா? பின்ன அப்போ கணக்கு கொடுங்க. நீங்கள் எல்லோரும் கணக்கு கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி என் டிக்கெட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் ₹1 கூட கள்ள மார்க்கெட்டில் விற்று. சார் அந்த கள்ள மார்க்கெட்டை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சம்மந்தம் சார், ப்ரொடியூசர் தான் சார் நீங்கள் போய் கேட்கணும். அவர் நடிகர் சார், அவர் ஒரு ஹீரோவுக்கும் பிளாக் டிக்கெட்டும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார். எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? ஹீரோ பிளாக் டிக்கெட் விற்று போட்டு சொல்கிறாரு, அது ப்ரொடியூசரை போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதுதானே கே நேருன்னு சொல்லுவார். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் போலீஸில் புகார் சொல்லியிருக்கீங்க, அவங்க தானே விசாரிக்கணும், நான் எப்படிங்க கேட்க முடியும்னாருன்னா. எங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எந்த துறையில் ஊழல் இருந்தாலும் அதை எதிர்த்து ஒரு கண்டித்து அறிக்கை கொடுக்கணும். உங்களை போய் விசாரணை பண்ணி அவங்களெல்லாம் கைது பண்ணுன்னு சொல்லலை. கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்பது தவறு, ஒரு கண்டனம். ஆமாம், குடிப்பது தவறு, போதைப் பொருட்களை கடத்துவது தவறுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்னு விஜய் சொல்ல முடியுமா? அது போலீஸு அரசு, எனக்கு என்ன சார் சம்பந்தம்னு. அதே மாதிரி தான் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதும். உங்களை போய் அவங்கள கையில் கழுவமாக பிடிச்சி அவங்கள ஜெயிலில் போட சொல்ல, அவங்க மேலே வழக்கு போட சொல்ல. நீங்கள் என் ரசிகர்கள், என் துறையை சார்ந்தவர்கள், கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது சொல்லலாம்ல. அதே மாதிரி மறைமுகமாக லாட்ரி டிக்கெட் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது சொல்லலாம்ல. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டார்? அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து கார், சொகுசு கார்லாம் வாங்கினீங்களா, அரசுக்கு கட்டுப்பட்டு அந்த வரியை கரெக்டாக கட்டிடணும் சொல்லலாம்ல. அதே மாதிரி உங்கள் வருமானம் என்னவோ அது மொத்தத்தையும் கணக்கு காமிச்சு அரசாங்கத்துக்கு உட்பட்டு என்ன சட்டத்திட்டங்களோ ஒரு நயா பைசா விடாமல் வரியை கட்டிடணும். அந்த வரிக்கு ஒரு வேளை ஏதாவது தவறுனா அபராதம் வச்சா அதையும் கரெக்டாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாரா? இந்த விஷயங்கள்லாம் பேசணும்ல. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களை சொல்லும்போது இவரை பற்றி யோசிக்கணும். ஒரு கை நீட்டம் 3 நாள் நம்மளை பார்த்து கேட்குது. பின்ன இப்போ இதெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது இல்லையா, அவர் இதெல்லாம் சொல்லல. இன்னொன்று, நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. மக்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கி என்ன தீர்வு கண்டிருக்கீங்களே. நீங்கள் தூய்மை பணியாளர் விஷயத்தில் போய் போராடினீங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் மொத்த தூய்மை பணியாளர்களையும் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவேன். கொடுங்க, ஒரு எழுதி கொடுங்க. அந்த மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்கள்ல, வந்து உங்களை பார்த்தாங்கல்ல, ஒரு எழுதி கொடுங்க அவங்கக்கிட்ட. செய்வீங்களா? அது செய்யணும்ல. அது பரந்தூர் விமான நிலையம் போய் போராட்டம் பண்ணிங்க, அங்கே போய் அதே மாதிரி அங்கேயும் ஒரு எழுதி கொடுங்க. நான் வந்த உடனே பரந்தூர் விமான நிலையம் இங்கே வராதபடி பார்த்துருக்கேன், எழுதி கொடுங்க. எல்லாமே என்னன்னா, நீங்கள் வெறும் திரைப்பட கவர்ச்சியை வச்சுட்டு நம்ம அரசியலில் ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. அது வராத போது என்ன செய்வீங்க? 2015-16 வருமான வரித்துறைக்கு நீங்கள் கொடுத்த கணக்கு என்ன? உங்களுடைய வருமானம் 35 கோடி கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனால் என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒரு படத்துக்கு 200 கோடி கிடைக்கும், 300 கோடி கிடைக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகளை விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன்னு சொன்னீங்களே. அப்போ இது வரைக்கும் வருமான வரி கணக்கு என்ன? நீங்கள் முதல்ல உங்கள் கணக்கு காமிங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் இவ்வளோ வருமான வரி கட்டியிருக்கேன், இவ்வளோ என் வருமானத்தை இவ்வளோ காமிச்சிருக்கேன். நீங்கள் நான் 80 கோடி அமிதாப் பச்சனுக்கு அடுத்து நான் தான் அதிக வரி கட்டுறவன், அதெல்லாம் வேறு விஷயம். உங்கள் வருமானத்தை முறைப்படி மொத்தமும் காமிச்சிருக்கீங்களா? அதுதான் கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வருமானம் எவ்வளவு, வரி இவ்வளவு. வெறும் வரியை மட்டும் காட்டாதீங்க. உங்கள் வருமானம் இவ்வளவு, நான் கட்டிய வரி இவ்வளவு, காட்டுங்க. காட்ட முடியுமா? அதுதான் முக்கியம். அட்லீஸ்ட் கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு காட்டுங்க.
இதெல்லாம் என்னென்னா நடைமுறையில் யதார்த்தமாக பாருங்கள். நல்லது செய்ய நினைக்கணும்னா நம்ம பக்கத்துலேருந்து நம்ம கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ டிஎம்கே டிவிகேன்னு சொல்கிறதுலாம் ஒரு நெரேட்டிவ் தான், கிரௌண்ட் அப்படி இல்லைன்றீங்க. எல்லாருமே அதுதானே சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது டிஎம்கே தானே சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ நாம் தமிழர் யார் கூட போட்டி போடுறாங்க? நாம் தமிழரும் டிஎம்கே கூட தான். திராவிட கட்சியான திமுகவை தான் மாற்றுவேன். திமுக கூட போட்டி. சரி, யாரும் சுயேட்சையாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, எந்த எம்எல்ஏ இருக்கிறாரோ அவரை தோக்கடிக்கும், அவ்வளோதான். சுயேட்சையால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எம்எல்ஏ தான் பிரதான எதிரி. கட்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் தான் பிரதான எதிரி. இது அவங்க சொல்லணும், திமுக சொல்லணும், ஆமாம் எங்களுக்கு எதிரி இவங்க தான் அப்படின்னு அவங்க தானே சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா நானும் ரவுடி தானே. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மேடையிலையும் இந்த மாதிரி பஞ்சு டைலாக்டை மட்டும் பேசிட்டு அதோடு போயிடுறாரு. அதற்கு பிறகு அதோட விளைவுகள் என்னன்னு தெரியல. இப்போ ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னார்? ஒரு இடத்துல சொன்னார்ல, லஞ்சம் வாங்கலாங்க ஆனால் சாவடிச்சு வாங்க சொன்னாரா இல்லையா? ஊழல் செய்யலாங்க ஆனால் சாவடிச்சு செய்யக்கூடாது, மற்றபடி செய்யலான்னு மட்டும் சொன்னார். அவர் சொன்னாரா இல்லையா? வாய் தவறி சொல்லியிருப்பாரு சார். அப்போ திருப்பி சொல்லணும்ல, நான் வாய் தவறி சொல்லிட்டேன்னா சொல்லணும்ல. நேற்று கூட அப்படி தான் ஒரு இடத்துல பேசியிருக்காரு சார். பேசும்போது என் தலைவர் சேரி மக்கள் பகுதியில் தான் நிறைய போய் நிற்கிறோன்னு விரும்பப்பட்டார். ஏன்னா அங்கே தான் வந்து மக்கள் வந்து அங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தான் வந்து அந்த இடத்துன்ற பேரை குறிப்பிடாமல் பொதுவாக எங்கெல்லாம் போதை அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் போய் எங்கே நிற்கிறோன்னு நினச்சாருன்னு சொல்லி வரிசைப்படுத்தும் போது சொல்கிறாரு. இது என்ன ஆகிடுதுன்னா, அவர் மனசில் இருக்கிற சாதி எண்ணத்தை தான் காமிச்சிட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது எவ்வளோ பெரிய மோசமான பேச்சாக இருக்கும் பாருங்கள். வட சென்னை அங்கே தான் வேசர்பாடியில் பெரம்பூரில் நிற்க போகிறாரா சார் விஜய்? நிற்க போகிறாருன்னா நீங்கள் பேசலாம், எதை பேசலாம்? இப்போது தமிழ்நாட்டிலே இப்போ அந்த பகுதி மட்டும்தான் இதாக இருக்குதா, இல்லை அந்த பகுதி மக்கள் அப்படி இருக்கிறாங்களா? அங்கெல்லாம் உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள், எல்லாம் உழைச்சி முன்னேறுற மக்கள். அவங்க என்ன போதை கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க? போதை கலாச்சாரன்றது தமிழ்நாடு முழுக்க நம்ம பரவி கிடக்கிற ஒரு நோய், ஒழிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அவ்வளோதான். அதற்காக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து, ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து இவங்க அந்த மாதிரி இந்த பகுதி இந்த மாதிரி சொன்னால், அப்போது ஒன்று அந்த பகுதியை நீங்கள் கீழே நினைக்கிறீங்களா, இல்லை மற்ற பகுதியை மேலான்னு நினைக்கிறீங்களா? அவர் தன்னைய மேலே நினச்சிக்கிறார். அப்போ தன்னை மேலான்னு நினச்சிக்கிறீங்களா? இது என்ன பேச்சு இது? இந்த மாதிரி அதாவது ஒரு தலைவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், அதுதான் முக்கியம். அது வந்து போதைக்கு அடிமையானவனாக இருந்தாலும் சரி, போதையே இல்லாதவனாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவான, அவ்வளோதான். அப்போ எல்லாருக்கும் பொதுவான தலைவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி தலைவர் தான். நான் இந்த ஏரியா செலக்ட் பண்ணால் அந்த மக்கள் அங்கே இருக்கிற ரசிகர்கள் விரும்பியிருப்பாங்க, அதனால் நிற்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 234 தொகுதியிலே அவருக்கு நிற்க விருப்பம் தான். ஏதாவது ஒரு இடத்துல நிற்பார். நீங்கள் விருப்பப்படுறீங்க, நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு நன்றி, அப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பகுதி இந்த மாதிரி பின்தங்கிய பகுதி, இந்த மாதிரி இருக்கிற பகுதி, இந்த மாதிரி மக்கள், அதனால தான் இங்கே நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பேசலாம். பார்க்கலாம் சார். தலைவர்களும் தொண்டர்களும் அவர் நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக ஏதாவது சர்ச்சை சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால் அவருடைய பணிகளை அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கிறாரு. தமிழக மக்கள் என்ன முடிவு எழுத போகிறாங்க, அதை பொறுத்தது பார்க்கலாம். நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.